பொன்முடி அவர்கள் கைதாக வாய்ப்பு இருக்குன்னு ரியல் ஒன்ல முதல்ல சொல்லியிருந்தோம். யாருமே சொல்லாத விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இது கைதா இருக்கிறார். குறைஞ்சபட்சம் 3 வருஷம், அதிகபட்சம் 7 வருஷம் அப்படிங்கிறப்ப இவர்கள் வந்து அவர் உடல் நலம் காரணமாகவும் வயது மூப்பின் காரணமாகவும் சொன்னனால அவருக்கு 3 வருஷம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இதே மாதிரி இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், அந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அடிப்படையில செக்ஷன் 8(1) தெளிவா சொல்லுது, ஊழல் வழக்குல ஒருத்தர் வந்து குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டாலே அவர் வந்து தகுதி இழப்பு செய்யறார். முதலமைச்சருக்கு என்ன கவலைன்னா, அவரு என்ன கவலைப்படுறாரு சொல்லி வருத்தப்படுறாருன்னா, இப்ப எல்லாரும் இந்த பதவிக்காக அடிச்சுக்கிறாங்க, இல்ல யாருக்கு கொடுக்கறது ஒரு பக்கம் பிரச்சனை. இப்ப என்னோட கவலை என்னன்னா, இதை யாருக்கு கொடுக்குறோமோ அவருக்கு மேல வழக்கு வந்து அவரோட பதவி கொடுத்து அதை யாருக்கு கொடுங்க. இந்த டிசம்பர் 2 நியூ இயருக்கு ஒரு பரிசு கிடைச்சிருச்சு திமுகக்கு. அடுத்து பொங்கல் பரிசு திமுக வந்து மக்களுக்கு கொடுக்குறதோ இல்லையோ, விரைவில் வந்து இந்த ஊழல் தண்டனையில பாதிக்கப்பட்டு திமுகவோட ஒரு அமைச்சர் வந்து பொங்கல் பரிசு வாங்குவாரு அப்படிங்கிற தகவலும் உள்ள வந்துருக்கு. அடுத்து தங்கம் தென்னரசு அவர்களும் KKSSR அவர்களும் எந்த ஒரு பேசாம அமைதியா இருக்கிறாங்க. அதனால அவர்களோட வழக்கை கொஞ்சம் பொறுமையா போய்கிட்டு இருக்கு. ஆனா அடுத்து நம்ம சொன்ன பொங்கல் பரிசு யாருக்கு இருக்குன்னா, அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்கள். ரியல் ஒன் வாய்ஸ் உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ரஞ்சித் குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவுல பரபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்வு, திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பது. 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, தலா 50 லட்சம் ரூபாய். இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா வரவேற்கக்கூடிய தீர்ப்பு தான். அதே மாதிரி நம்ம ரியல் ஒன்ல தான் நம்ம பேசியிருந்தோம் இந்த வழக்கை பத்தியும் சரி, அடுத்து வரக்கூடிய சில வழக்குகளும் இருக்கு. அண்ணன் KKSSR அவர்கள் வழக்கு, அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் வழக்கெல்லாமும் நம்ம அலசி ஆராய்ச்சிருக்கோம். அந்த சார்ஜ் ஷீட் முதற்கொண்டு அந்த பழைய ஐஓ போட்ட சார்ஜ் ஷீட் என்ன இருந்துச்சு, புதிய சார்ஜ் ஷீட் என்ன இருக்குங்கிறதெல்லாம் டீட்டெயில்டா நம்ம ரியல் ஒன் வாசகர்கள் கொடுத்திருந்தோம். அதேபடி இந்த வழக்கம் நம்ம சொல்லியிருந்தோம், பொன்முடி அவர்கள் கைதாக வாய்ப்பு இருக்குன்னு ரியல் ஒன்ல முதல்ல சொல்லியிருந்தோம். யாருமே சொல்லாத விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இது கைதா இருக்கிறார். இதை எப்படி சொன்னோம் அப்படின்னா, அந்த வழக்கோட தன்மையை பார்த்தோம். ஏன்னா இப்ப 2011 இவர் மேல போடப்பட்ட வழக்கு, 2016 இவர் விடுதலை ஆயிட்டாரு. மீண்டும் இது மேல்முறையீடு வரும்பொழுது நிச்சயமா இவர் கைதாவார் அப்படிங்கிற எந்த அடிப்படையில சொன்னோம்னா, இவருக்கு இந்த 2011 என்ன வழக்குன்னா, 2006 2011 காலகட்டத்துல கிட்டத்தட்ட இவருக்கு 6 கோடி ரூபாய் சொத்து கிடைக்குது. 6 கோடியே 20 லட்சம் ரூபாய் இவர் வந்து சொத்து சம்பாதிக்கிறாரு. அதுல செலவு கணக்கெல்லாம் காட்ட, மத்த வருமானம் காட்ட கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் வந்து கணக்கு காட்டாரு. அதுல கணக்குல வராத இருந்ததுதான் இந்த 2.71 லட்சம் கோடி. அதற்கு அப்புறமும் மறுபடியும் நெருக்கி பிடிச்சி 1 கோடிக்கு கணக்கு காட்டிட்டாங்க. அப்ப கணக்குல காட்ட முடியாத பணம் எவ்வளவு இருந்துச்சுன்னா 1.71 கோடி வந்து கணக்குல காட்ட முடியாம வச்சிருந்தாங்க. இப்ப இது என்னாச்சுன்னா, 2016 எதன் அடிப்படையில விடுதலை செய்யப்பட்டாங்க? ஏன்னா மக்களுக்கு அந்த சந்தேகம் வரும். அது எப்படிங்க 2016 கீழமை நீதிமன்றம் விடுதலை செய்து திருப்ப அது உயர் நீதிமன்றம் வந்து எப்படி இதை கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, 2016 அது என்ன நடக்குதுன்னா, கீழமை நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, இவர் திமுக தரப்புல இருந்து என்ன வாதம் வச்சாங்கன்னா, அவரோட மனைவி பேர்ல தான் அந்த சொத்துக்கள் இருக்குது, அவர் கணக்குல தான் இது இருந்தது. இப்ப A1 சேர்த்தப்பட்டவர் பொன்முடி அவர்கள், A2 இருக்கக்கூடியவர்கள் தான் அவரோட மனைவி, அவர் பேர்ல தான் இந்த சொத்துக்கள் சேர்த்தப்பட்டிருக்கு. அவருக்கு வந்து தனியா வருமானம் இருக்குது, அந்த வருமானத்தை இது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதை அவங்க கணக்கில் எடுத்துக்கிட்டு அந்த நீதிபதி ஒத்துக்கிறாங்க. இப்ப வெளியிருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, ஆமா நியாயம் தானே, இவர் வந்து மினிஸ்டர், இவர் சம்பாதிக்கிறாரு, இவர் வச்சிருக்கிறாரு, அவங்க மனைவிக்கு இதர வருமானம் இருக்கலாம், அந்த வருமானத்தை அவங்க வச்சிருந்திருக்கலாமே, இவர் தான் முறைகேடா சம்பாரிச்சு இவங்களுக்கு கொடுத்தாங்க, அந்த பணத்தை அவங்க அக்கௌண்ட்ல வச்சிருந்தாங்கன்னு நேரடியா சொல்ல முடியாது அப்படின்னு தான் இந்த தீர்ப்பு வந்து கொடுக்கப்பட்டது. ஆனா அதுல என்ன ஒரு, இப்ப இவர் ஜெயச்சந்திரன் எப்படி மாறுபட்ட தீர்ப்பு கொடுத்தாரு? ஏன்னா இப்ப நம்ம சொன்ன மாதிரி பழைய விஷயம் வந்து, ஆமா நியாயம் தானே, இவரு மினிஸ்டர் சம்பாரிச்சு இல்லீகலா இவருக்கு கொடுத்தாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற வாதம் வைக்கப்படுது. ஆனா இப்ப ஜெயச்சந்திரன் அவர்கள் எழுப்பின கேள்வி என்னன்னா, வாஸ்தவம் சரி, 2006 2011 இவரோட மனைவிக்கு வருமானம் வந்துருச்சு, எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்றாங்க? அவங்களுக்கு 110 ஏக்கரா இருந்துச்சு, அதுல விவசாயம் செஞ்சாங்க, அந்த விவசாயத்துல இருந்து வந்த காசு தான் அந்த காசு அப்படின்னு அதை கணக்கு காட்டாம வச்சிருந்தாங்க. உடனே விவசாயத்தை கணக்கு காட்டிடுறாங்க. அப்ப இவர் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் கேள்வி கேட்டாரு, 2006க்கு முன்னாடி வரைக்கும் அந்த 110 ஏக்கர் இடம் இல்லையா, அந்த 110 ஏக்கர்ல அவருக்கு விவசாயம் செய்யலையா, அப்பெல்லாம் இவ்வளவு வருமானம் வந்துச்சா, அப்ப அதெல்லாம் கணக்கு காட்டுங்க, அந்த அந்த அத்தனை ஆண்டுகள் எவ்வளவு வருமானம் வந்திருக்கு அப்படிங்கிற கணக்கு கேட்கும் பொழுது அதுக்கு இவர்கள்ட்ட பதில் இல்லை. ஏன்னா 2001 2006 காலகட்டங்கள்ல இவர் அமைச்சரா இல்ல, அப்ப அவர்களுக்கு இவ்வளவு வருமானம் இல்லை. அப்ப எப்படி 2006 2011 A1 இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் அமைச்சரா இருக்காரு, அந்த காலத்துல மட்டும் எப்படி இவர்களுக்கு விவசாயத்துல இவ்வளவு பணம் வருது? அப்ப A2 எப்படி சம்பாதிச்சாங்க? அப்ப இதை வந்து நீங்க வந்து ரெண்டும் பிரிச்சு பார்க்க முடியாது. A1 A2 கணவன் மனைவி அப்படிங்கிறப்ப இவரு மினிஸ்டரா இருந்திருக்கிறாரு, அந்த டைம்ல இவரோட நெருங்கிய உறவினரா இருக்கக்கூடிய மனைவி வந்து பணம் வருமானம் வந்து அதிகமா இருந்திருக்குது, கணக்குல காட்ட முடியாத அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறப்ப நிச்சயமா இது A1 முக்கியமான A1 சோர்ஸ் தான் அப்படிங்கிறப்ப அடிப்படையில இவரு தான் அதுக்கான உடந்தை
அப்ப இது வந்து வருமானத்துக்கு அதிகமான சொத்துங்கிறது இவர் மேலதான் பாயப்படும் அப்படின்னு சொல்லி அவர் மேல இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. குற்றம் நிரூபிக்கப்பட்டது. சோ இந்த இதெல்லாம் அடிப்படையில் தான். இன்னொன்னு அதே நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் கேள்வி எழுப்பினது என்னன்னா, 300க்கும் மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட சார்ஜ் ஷீட், கிட்டத்தட்ட பல நூறு பேர் சாட்சியங்கள், குறிப்பா முக்கியமான 40 சாட்சியங்கள், அந்த கணக்கு எடுத்தவங்க, போனவங்க, சர்வே பண்ணவங்க, இவங்களெல்லாம் வச்சு அவ்வளவு ஆதாரங்களை கொடுத்திருக்காங்க. அதையெல்லாம் புறந்தள்ளிட்டு ஒரே வரியில விடுவிச்சாங்க அப்படிங்கிறது நிச்சயமா ஏத்துக்க முடியாது. இது நீதித்துறையவே கேள்விக்குறியாக்கி இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லி இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். அதை நம்ம பார்த்தோம், குற்றவாளின்னு நிரூபணமானது. தண்டனை காலம் நம்ம நினைச்ச மாதிரியே குறைஞ்சபட்சம் 3 வருஷம், அதிகபட்சம் 7 வருஷம் அப்படிங்கிறப்ப இவர்கள் வந்து அவர் உடல்நலம் காரணமாகவும் வயது மூப்பின் காரணமாகவும் சொன்னனால அவருக்கு 3 வருஷம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இதே மாதிரி இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், அந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அடிப்படையில செக்ஷன் 8(1) தெளிவா சொல்லுது, ஊழல் வழக்குல ஒருத்தர் வந்து குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டாலே அவர் வந்து தகுதி இழப்பு செய்யறார். இதே பார்த்தோம்னா நம்ம ராகுல் காந்தி வழக்குக்கும் இதுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு என்னன்னா, அது செக்ஷன் 8(3) பதிவாச்சு. ஏன்னா அது வந்து அவமதிப்பு வழக்கு போட்டாங்க. அதுல வந்து அதிகபட்ச தண்டனையா 2 வருஷத்தை கடந்து போனாதான் அவர் வந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவார். அதனாலதான் அவருக்கு 2 வருஷத்துக்கு மேல கிடைக்கும் பொழுது தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். அப்புறம் மேல்முறையீடு போனார்னு பார்த்தோம். ஆனா இந்த வழக்கு என்னன்னா செக்ஷன் 8(1) வருது. அப்ப இது என்ன சொல்லுதுன்னா, நீங்க நிரூபிக்கப்பட்டாலே, குற்றவாளின்னு சொல்லப்பட்டாலே அந்த நொடியே வந்து இவர் வந்து பதவியை இழக்கிறார். அப்ப பார்த்தோம்னா கணக்குப்படி அவர் குற்றவாளின்னு சொல்லி 2 நாள் ஆச்சு. இப்ப வந்து அவருக்கு எம்எல்ஏ பதவியே கிடையாது. என்னன்னா இப்ப லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட அந்த செயலகம் வந்து, சட்டமன்ற செயலகம் வந்து இவருக்கு வந்து தகுதி நீக்கம் பண்ணி லெட்டர் கொடுக்கவே தேவையில்லை. தானாவே வந்து இவர் தகுதி இழந்துட்டார். எம்எல்ஏ பதவி முதற்கொண்டு இவர் இழந்துட்டார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான விஷயம். இப்ப அவர் மேல்முறையீடு போறதுக்கான அந்த கால அவகாசத்துக்காக இவர் திமுகவோட அமைச்சர் அப்படிங்கறதுனாலையும் திமுக வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்கு. இதுவே ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏவா இருந்தா இந்நேரம் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு அவர் எம்எல்ஏ பதவியில இருந்து டிஸ்மிஸே செய்யப்பட்டிருப்பாங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டிருப்பாங்க. ஆனா இவர் இன்ன வரைக்கும் டிஸ்குவாலிஃபை பண்ணப்படல. தீர்ப்பு வந்துருச்சு. இப்ப நம்ம வந்து இது தீர்ப்பு இப்பதான் வரப்போகுதுன்னா கூட நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம். குற்றவாளின்னு சொல்லியாச்சு. தண்டனை காலம் தான் இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. நியாயமா திமுக இருந்திருந்தா என்ன பண்ணிருக்கணும்னா, இவர்கள் உடனே வந்து பதவியை ராஜினாமா பண்ணிருக்கணும். அது டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாரு, இருந்தாலுமே அந்த பதவியை ராஜினாமா விட்டுட்டு இந்நேரம் அந்த பதவியை எடுத்து கொடுத்துருக்கணும். இது ஏன் இத்தனை நாளா கொடுக்கல அப்படின்னா, திமுகக்கு என்ன குழப்பம்னா, இப்ப இந்த பதவியை யாருக்கு தான் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பி இருக்குது. இதற்குள்ள சீனியருக்குள்ள போட்டா போட்டி ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும், முதலமைச்சருக்கு என்ன கவலைன்னா, அவரு என்ன கவலைப்படுறாரு, சொல்லி வருத்தப்படுறாருன்னா, இப்ப எல்லாரும் இந்த பதவிக்காக அடிச்சுக்கிறாங்க, இதை யாருக்கு கொடுக்கறதுன்னு ஒரு பக்கம் பிரச்சனை. இப்ப என்னோட கவலை என்னன்னா, இதை யாருக்கு கொடுக்குறோமோ அவர்களுக்கு மேல வழக்கு வந்து அவரோட பதவி போச்சு, அதை யாருக்கு கொடுக்க அப்படின்னு புலம்புறாரு அப்படின்னு ஒரு தகவல் வருது. ஏன்னா பார்த்தோம், நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் விசாரணை கைதியா உள்ள போனதும் அவரோட இலாக்கா 2 முக்கியமான இலாக்கா, மின்சாரத்துறையும் அமலாக்கத்துறையும் எடுத்து 2 முக்கியமான அமைச்சர்கள் கொடுத்தாங்க. இப்ப அந்த அமைச்சர்ல ஒருத்தர், அதாவது மின்சாரத்துறை வாங்கின அமைச்சர் மேலேயுமே இந்த வழக்கு தான், சொத்து குவிப்பு வழக்கு தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா சொத்து குவிப்பு வழக்கு ரொம்ப சீரியஸான வழக்கு அப்படிங்கிறது தெரியும். அது இயல்பாவே அவங்களோட வங்கி கணக்குலயோ இல்ல அவரோட சொத்து மதிப்புலயோ அளவுக்கு அதிகமா வந்து ₹1 இருந்தாலுமே வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டாலே டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. அப்படிங்கிறப்ப இதே 2 வழக்க வந்து நம்ம இப்ப நிதித்துறையை வச்சிருக்கக்கூடிய, கூடுதலா மின்சாரத்துறையை வச்சிருக்கக்கூடிய அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் மேலே வழக்கு போயிட்டு இருக்கு. இதே ₹1.5 கோடி பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்கு. அப்ப அவர் மேலேயும் விரைவில் விசாரணை வந்து விரைவில் வந்து தண்டனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ அவரும் இப்ப பதவி பறிச்சா அந்த 2 இலாக்காவை யார்கிட்ட கொடுக்கறது? இப்ப முதல்வரோட பிரச்சனையே என்னன்னா, இவர் ஒரு பக்கம் கைதாயிட்டாரு, சரி போட்டும் அப்படின்னு விட்டுட்டாரு. இப்ப இந்த பதவியை யார்கிட்ட கொடுக்க? இப்ப அடுத்து தங்கம் தென்னரசு கைதானா அந்த 2 இலாக்காவை யார்கிட்ட கொடுக்க? அடுத்து அண்ணன் KKSSR கைதானா அவரோட இலாக்காவை யார்கிட்ட கொடுக்க அப்படின்னு பெரிய ஒரு கலவரமே போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த நேரத்துலதான் அண்ணன் ஏவாவேலு அவர்கள் வந்து இந்த போட்டியில வந்து முதல்ல இருக்கிறாரு, உயர்கல்வித்துறை அமைச்சரா விரைவில் வந்து அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்படும் அப்படிங்கிற தகவல் வருது. இருந்தாலும் அதுக்கும் முதல்வர் தலையில அடிச்சுக்கிட்டு இவர் ஏற்கனவே இடி வழக்குல வந்து எதிர்கொண்டுட்டு இருக்காரு, இப்ப அவரை தூக்கிட்டு போயிட்டா அது என்ன பண்றது, இப்ப யார்கிட்டதான் இந்த பதவியை கொடுக்கறதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல் வந்துகிட்டு இருக்கு. சோ அடுத்த கைது யாரு இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னா, மனோ தங்கராஜ் அவர்களுக்கான நேரம் நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட தகவல் வந்துகிட்டு இருக்கு. அது பொங்கல் பரிசாக திமுக கொடுக்கப்படும் அப்படின்னும் தகவல் வருது. சோ இந்த டிசம்பர் 2 நியூ இயருக்கு ஒரு பரிசு கிடைச்சிருச்சு திமுகக்கு. அடுத்து பொங்கல் பரிசு திமுக வந்து மக்களுக்கு கொடுக்குதோ இல்லையோ, விரைவில் வந்து இந்த ஊழல் தண்டனையில பாதிக்கப்பட்டு திமுகவோட ஒரு அமைச்சர் வந்து பொங்கல் பரிசு வாங்குவாரு அப்படிங்கிற தகவலும் உலா வந்துட்டு இருக்கு. அது மனோ தங்கராஜா இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம். ஏன்னா இப்ப இந்த வழக்கு பாத்தீங்கன்னா, இந்த எல்லா சொத்து குவிப்பு வழக்குமே மீண்டும் வந்து சூமோட்டாவா எடுக்கப்பட்டது. அண்ணன் பொன்முடி அவர்கள் மேல, அண்ணன் KKSSR அவர்கள் மேல, அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் மேல, 3 நபர்கள் மேலேயுமே சொத்து குவிப்பு வழக்கு மீண்டும் சூமோட்டாவா எடுத்தாங்க. அது வந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தான் விசாரிக்கிறதா இருந்துச்சு.
ஆனா யார் பொன்முடி அவர்கள் தான் என்ன பண்ணாரு, அவர் விசாரிக்க கூடாது, வேற ஒருத்தர் தான் விசாரிக்கணும், சுமோட்டாவா எடுத்தவரை விசாரிக்க கூடாதுன்னு நீதிபதிக்கே வந்து இவர் வந்து ஒரு சிக்கலை உருவாக்க பார்த்தாரு. அவர் வந்து மாத்திட்டு இப்ப ஜெயச்சந்திரன் அவர்களை போட்டாங்க. சோ இதுவுமே விரைவில் வந்து பொன்முடி அவர்களோட வழக்கு வந்து விசாரிக்கப்பட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். ஏன்னா நீதிபதியவே வந்து அவர் ஈகோவை ட்ரிகர் பண்ணி விட்டாங்க. இதேதான் நம்ம சொன்னோம், இவர்கள் ஒவ்வொருத்தரோட ஈகோவை ட்ரிகர் பண்ணி தான் தண்டனையை சீக்கிரமா வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா 10 ஆண்டுகள் 12 ஆண்டுகளா நீடிச்சிட்டு இருந்த வழக்க நீதிபதிகளோட ஈகோவை ட்ரிகர் பண்ணி விட்டாங்க. அவர்கள் இதை வேகமா விசாரிச்சு இவர்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படிங்கறது பாக்குறோம். எப்படி அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இடி அதிகாரியில மோதி அவர்களோட ஈகோவுக்கு ஆளாகி இன்னைக்கு சிறையில இருக்கிறாரோ, அதே மாதிரி இவர் வந்து நீதிபதிகளோட இதை சீண்டி பார்த்துட்டாரு அப்படிங்கறத பாக்குறோம். இப்ப அடுத்து தங்கம் தென்னரசு அவர்களும் KKSSR அவர்களும் எந்த ஒரு பேசாம அமைதியா இருக்கிறாங்க. அதனால அவர்களோட வழக்கு கொஞ்சம் பொறுமையா போய்கிட்டு இருக்கு. ஆனா அடுத்து நம்ம சொன்ன பொங்கல் பரிசு யாருக்கு இருக்கும்னா அண்ணன் மனோ தங்கராஜ் அவருக்கு தான். ஏன்னா அவர் தேவையில்லாம மத்திய அரசு சீண்டி பாக்குறாங்க. இவர்கள் சொல்றாங்க மத்திய அரசு வந்து பழி வாங்குது, அரசியல் கால் புரிஞ்சு சொன்னாலும் அப்ப சும்மா இருந்திருக்கணுமா இல்லையா, தேவையில்லாம வாயை விட்டு வாங்கி கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் தேவையில்லாம சீண்டி பாக்குறாரு. இப்ப நிச்சயமா அதற்கான எதிர்வினைவு வந்து மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப முதலமைச்சர் வந்து தூது போயிருந்தாரு. ஏன்னா நமக்கு தெரியும் இந்த 5 மாநில தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இவர்களோட இந்த அணுகுமுறை பார்த்தோம்னா ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. ஒன்றிய அரசுன்னு தான் சொல்லுவாங்க. தொடர்ந்து பாஜக அரசு ரொம்பவே தீவிரமா விமர்சிச்சாங்க. அதாவது அகில இந்திய அளவுல எதிர்கட்சியா திமுக செயல்படுதுங்கிற அளவுக்கு ஒரு வீரியமான ஒரு செயல்பாடை பார்த்தோம். பாஜகவும் அதுக்கேற்ற மாதிரி தக்க பதிலடி, மத்திய பிரதேசல போனாலும் திமுக பத்தி பேசினாங்க, தெலங்கானால போனாலும் திமுக பத்தி பேசினாங்க. அந்த அளவுக்கு ஒரு பேசு பொருளா திமுக ஆச்சு. அவர்களுக்கும் வந்து திமுகவுக்கும் ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் ஆச்சு. நம்மள அகில இந்திய அளவுல பேசுறாங்கன்ட்டு இன்னும் வீரியமா பேச ஆரம்பிச்சாங்க. அதற்கான பதிலடி தான் இன்னைக்கு வாங்கியிருக்கிறாங்க. சோ அண்ணன் DR பாலு அவர்கள் தூது போனாரு, அது எடுபடல. சோ நேரடியா முதல்வரே தூதும் போய் பார்த்தாரு, அதுவும் இப்ப எடுபடலைங்கிறது நமக்கு கண்கூடா தெரியுது. இதற்கு தண்டனையாவும் பின்னாடி வந்து பொங்கல் பரிசு வரப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். சோ திமுக இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம மொழி பிதுங்கி கிடக்குறாங்க. இப்ப ஒன்றிய அரசுங்கிறது இனிமேல் நாங்க மத்திய அரசு சொல்றோம், இப்ப மத்திய அரசு தான் சொல்றாங்க. பார்த்தோம் முதல்வரே வந்து பேட்டியில மத்திய அரசுன்னு அழுத்தமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப நேராவும் போயிட்டு, ஏன்னா முன்னாடி எல்லாம் வந்து இங்க இருந்துட்டே கேட்டுட்டு இருப்பாரு, 5000 கோடி கொடுங்க 10,000 கோடி கொடுங்கன்னு. இப்ப 2000 கோடி கேட்கறதுக்கே நேரா போயிட்டாரு அப்படிங்கிறதையும் பாக்குறோம். சோ சில தகவல்கள் வருது, காங்கிரஸை கழட்டி விடணும், அவர்களுக்கு சீட்டு கம்மியா கொடுக்கணும்னு சில பேரங்கள் பேசப்படுதுங்கிறதா சொல்றாங்க. சோ அடுத்து எப்படி இருக்க போகுது அணுகுமுறை அப்படிங்கிறது பாக்குறோம். நிச்சயமா மோடி அவர்கள் வந்து ஊழல்ல எங்கேயுமே சமரசம் செய்ய மாட்டாரு. ஊழல் செஞ்ச எல்லாரையுமே தண்டனைகளை எதிர்கொள்வாரு. அதுல எந்த ஒரு சமரசமும் பண்ண மாட்டாரு அப்படிங்கறத நம்ம நம்புறோம். அந்த அடிப்படையில் இந்த தீர்ப்பு வந்திருக்கு. சோ இது சமரசம் ஆகாது அப்படின்னா எத்தனை பேர் தூது போனாலும் சமரசம் ஆக மாட்டார் அப்படின்னு நம்புறோம். அது நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ நீங்க நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ்ல தொடர்ச்சியாக பேசியது போலவே 100க்கு 100 இப்போ பொன்முடி மீது இப்போ வந்து தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே நீங்க தெரிவிச்சது அப்படியே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாத்தீங்கன்னா குற்றவாளி அப்படின்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றம் அறிவிச்ச, அதாவது கீழமை நீதிமன்றத்துல உள்ள வழக்கை ரத்து செய்த அடுத்த நிமிடமே இன்னைக்கு காலையில நீதிமன்றம் வரும்போது பொன்முடி அவர்களுடைய கார்ல இருக்கக்கூடிய தேசிய கொடி நீக்கப்பட்டிருந்தது. நீதிமன்றம் வந்த பிறகு பொன்முடி தரப்பு வழக்கறிஞர் முன்வைத்த வாதம், பொன்முடி அவர்களுடைய முதுமையை கருத்தில் எடுத்துக்கொண்டு அவருடைய உடல்நிலையை கருத்தில் எடுத்துக்கொண்டு தண்டனையை குறைவாக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன் வச்சிருக்காங்க. அப்போ நீதிமன்றம் கடுமையான தண்டனை கொடுக்க போறது அப்படிங்கிற மனநிலையில தான் பொன்முடி அவர்கள் இன்று நீதிமன்றம் வந்தாரா? நிச்சயமா. ஏன்னா அவர் எதிர்பார்க்கவே இல்லை, சற்றும் அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் நினைச்சார் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் விசாரிச்சாதான் சிக்கல் உருவாகும், ஏன்னா அவர் தான் சுமோட்டோவை எடுத்தாரு. சோ வேற நீதிபதிகள் விசாரிச்சா கீழமை கொடுத்த அதே கணக்குல போவாங்க, அதே இன்டர்பிரேஷன் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சாரு. ஆனா அவர் ஜெயச்சந்திரன் அவர்கள் இவ்வளவு தீவிரமான தீர்ப்பை கொடுப்பாருன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பொன்முடி அவர்களுமே நிச்சயமா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த வழக்கு அப்படியே காலதாமதம் பண்ணிட்டே போயிடலாம். ஏன்னா இதுல சொன்ன மாதிரி ஒரு சின்ன சட்ட சிக்கல் என்னன்னா, அமைச்சரோட பணம் தான் இது அப்படிங்கறத வந்து ஆணித்தரமா சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் கீழமை நீதிமன்றம் சொல்லுச்சு. அது ஒருவேளை இவர்களும் சம்பாதிச்சிருக்கலாம் அப்படின்னு. ஆனா இதை நிரூபிக்க தவறியது பொன்முடி அவர்கள் தரப்பு தான். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி அவரு ஜெயச்சந்திரன் அவர்கள் கேட்கிற கேள்வி, இத்தனை ஆண்டுகள் இல்லாம அது எப்படி நீங்க அமைச்சரா இருக்கப்போ மட்டும் உங்களுக்கு அதிகமான வருமானம் வருது, விவசாயம் வந்து நீங்க அமைச்சர்னு சொன்னதுமே நிலம் வந்து அதிகமா விளைச்சல் கொடுத்துருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு சாமானிய மக்கள் நம்மளே எழுப்போம் இல்லையா? சாதாரணமா ஒரு பேராசிரியர் தொடங்கியவர் வாழ்க்கை இன்னைக்கு இவ்வளவு ட்ரஸ்டுகள், இது பார்த்தோம்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கள் 10,000 கோடி. அதுவும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்துல அவர்கிட்ட வந்து அந்த இடி பறிமுதல் செஞ்சதே கோடிக்கணக்கான டாலர்ஸும் பவுண்ட்ஸும், லண்டன் பவுண்ட்ஸ், அமெரிக்கா டாலர்ஸ் இதெல்லாம் பறிமுதல் செஞ்சாங்க. அது இல்லாம 100 கோடி ரூபாய் இந்தோனேசியால முதலீடு பண்ணது. அதை கூட நம்ம எந்த நிறுவனம் எந்த அட்ரஸ்ல இருக்குங்கிற முதற்கொண்டு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம். அதையுமே ரியல் ஒன்ல மட்டும்தான் புள்ளி விவரத்தோட சொன்னோம். அந்த நிறுவனத்தோட பெயரா இருக்கட்டும், அதோட அட்ரஸா இருக்கட்டும், எல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம். சோ அந்த வழக்கெல்லாமே இன்னும் இருக்குது. இவர் இந்த வழக்குல இருந்து தப்பிச்சாலுமே கூட அந்த இடியோட வழக்கு இருக்குது, சட்டவிரோத வெளிநாடு பரிவர்த்தனை, அந்த ஃபெரோ ஆக்ட் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா செம்மண் வழக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாம இவருக்கு இன்னொரு வழக்கு இருக்கு. 1996 to 2001 காலகட்டத்துல
போக்குவரத்து துறையில இருக்கும் பொழுது அரசு நிலத்தை, இதே சைதாப்பேட்டையில கூடிய அரசு நிலத்தை வந்து தன்னோட மாமியார் பேர்ல மாத்திக்கிட்டாரு. அந்த வழக்கும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி தொடர்ந்து எல்லா வழக்கும் இவர்கிட்ட இருக்குது. இவர் மட்டும் இல்லாம இவரு இப்ப மனைவியோட மாட்டி இருக்கிறாரு. இப்ப அடுத்து அவர் பையன் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த செம்மன் வழக்குல அவருமே இதுல முக்கியமான நபரா இருக்காரு அப்படிங்கிற பாக்குறோம். இப்ப அடுத்து அவர் இன்னொரு பையன் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன்ல வேற தலைவரா இருக்காரு. அதுல என்னென்ன ஊழல்கள் வெளியே வரப்போதோ, அது என்ன நடக்க போதோ அப்படிங்கிறதும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ இதுக்கப்புறமும் ஒட்டுமொத்த குடும்பமும் மாட்டுமா இல்ல இது இதோட நிக்குமாங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா நிச்சயமா இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை காலம் தான். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவுதான். ஏன்னா இப்ப இந்த உயர்நீதிமன்ற நீதிபதி தெளிவா சொல்லிட்டாரு. கீழமை நீதிமன்றத்தை கண்டிச்சும் இவரு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கறத பாக்குறோம். அதே மாதிரி உச்ச நீதிமன்றம் வந்து இந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படிங்கறத பாக்குறோம். ஏன்னா அவதூறு வழக்கு இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, சாமானிய மக்களுடைய கேள்வியா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பை கொடுக்குறாங்க, ஆனாலும் அப்பீல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி 30 days 30 நாட்கள் கொடுத்திருக்காங்க. அதாவது 6 மாத காலம் பொன்முடி அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படாமல் இருக்கலாம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதுதான் மிகப்பெரிய அளவுல ஒரு சாமானியர்களுடைய கேள்வியா இருக்கு. என்ன காரணத்துக்காக 6 மாத காலம் 30 நாட்கள் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க? நிச்சயமா இப்ப நம்ம சொன்ன மாதிரி நீதிபதிகளோட அந்த இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு நீதிபதிக்கும் வேறுபடும். அது சாட்சியங்களோ இல்ல அவர்கள் வந்து இதை ஆதாரமா ஏத்துக்கிறதோ அவர்களோட பொறுத்து. இப்ப நம்ம அதை தான் சொன்னோம். கீழமை நீதிமன்றம் என்னன்னா அவர்கள் வந்து இப்படி இருக்கலாம் அப்படிங்கறத ஏத்துக்கிறேன். இது வந்து விவசாயத்துல இருந்து அவர்கள் பெற்றதா சொல்லும் பொழுது இதை வந்து நேரடியா நீங்க நிரூபிக்க தவறிட்டீங்க. ஏன்னா அது ஒரு லாஜிக்கான பாயிண்ட் தான். இப்ப அமைச்சர் வந்து ஏதாவது கிக் பேக் வாங்கினாரு, எந்த திட்டத்துல இருந்து இந்த பணத்தை எடுத்தாரு, அதை வந்து ஒரு சொத்துல வச்சிருக்கிறாரு அப்படிங்கறத ஆதாரப்பூர்வமா இன்னும் தெளிவா சொல்ல முடியல. உதாரணத்துக்கு அவர் வந்து 2006 2011 காலகட்டத்துல மைன்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு. அப்ப ஒரு ஒப்பந்தம் கொடுக்கறதுல ஒரு குவாரி கொடுக்கறதுல இவரு கையூட்டு வாங்கியிருக்கிறாரு. அந்த பணம் தான் இந்த பணம்னு நேரடியா நம்ம குற்றச்சாட்டு இல்லை. ஏதோ ஒரு முறைகேடு பண்ணியிருக்கிறாரு. ஏதோ அன்னோன் சோர்ஸ்ல இருந்து வந்திருக்குது. அதாவது எங்க இருந்து வந்துச்சுங்கிற தெரியாத சோர்ஸ்ல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறப்ப நிச்சயமா ஒரு அமைச்சர் பதவியில் இருக்கவர் அன்னோன் சோர்ஸ்ல இருந்து பணத்தை அவர் எடுத்துக்க கூடாது. அதுவே வந்து அவருக்கு சிக்கலை உருவாக்கி இருக்கு. ஆனா அது மனைவி பேர்ல தான் இருக்குங்கிறப்ப அது எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு கீழமை நீதிமன்றம் சொல்லிடுச்சு. இப்ப உயர் நீதிமன்ற நீதிபதி இப்படி சொல்றாரு, இது வந்து நீங்க அமைச்சராக இருந்த காலகட்டத்துல தான் வந்துச்சு, அதனால நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு அந்த பொறுப்பு அவர் மேல சுமத்தி இருக்கிறாங்க. இப்ப உச்ச நீதிமன்றமும் இன்டர்பிரேஷன் எப்படி வேணா கொடுக்கலாம். அப்ப அவருக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுங்கிறப்ப இது வந்து ஒரு சாமானியனுக்கான இது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட சலுகை அப்படின்னு பாக்குறோம். ஆனா இந்த சலுகைகளை பயன்படுத்தி தான் இவர்கள் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்த்தோம். இன்னொரு வழக்குல வந்து பாத்தீங்கன்னா பொன்முடி அவர்கள் என்ன பண்ணியிருந்தாருன்னா, இவர் ஆளுநர் மேல இவர் எவ்வளவு கோபமா இருந்தாருன்னு தெரியும். ஏன்னா குறிப்பா இவர் உயர்கல்வித்துறையில இருக்கனால ஆளுநர் அந்த சான்சலர் பதவியை வாங்கணும்னு முதல்வரோட இவர் தான் ரொம்ப போராடினாரு. சான்சலர் பதவியை கவர்னர் இருந்து பறிச்சு முதல்வர்கிட்ட கொடுத்துடணும், அதன் மூலியமா வைஸ் சான்சலரை போடணும். ஏன்னா இவர் தான் ப்ரோ சான்சலராகவும் இருந்தாரு. சோ அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்ப இது வந்து நெருக்கடி என்னன்னா, இவர்கள் அரசியல் காரணமா நம்ம எப்படி வேணா பாக்கலாம்னா இதுக்கு பின்னாடி பாஜக இருக்குன்னு இவர்கள் சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க சான்சலர் பதவியை பறிக்க பார்த்தோம், அதனாலதான் எங்களோட உயர்கல்வித்துறை அமைச்சரையே வந்து இப்படி பழி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல வேலையா இவர்கள் கடந்த காலத்துல பண்ண தப்புக்கு இன்னைக்கு தண்டனை வந்திருக்கு. இது நீதிபதி சூமோட்டோவை எடுத்து நீதிபதி தீர்ப்பு கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கறத பாக்குறோம். இல்லைன்னா இது பாஜக மேல திருப்பி விடப்படும். நாங்க சான்சலர் பதவியை பறிக்க பார்த்தோம், இப்ப அந்த பில்ல வந்து நாங்க உச்ச நீதிமன்றத்துல போய் சான்சலர் ஆளுநர் வந்து கையெழுத்து போறதுக்கு நெருக்கடி உருவாக்கணும், அதனாலதான் இவர்கள் வந்து இப்படி பண்ணிட்டாங்க, பிஜேபி தான் இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு இவர்கள் சொல்லுவாங்க. ஆனா அது பார்த்தோம்னா நியாயமா அப்படியும் இவர்கள் அரசியல் இன்டர்பிரேஷன் கொடுக்கலாம். ஆனா நியாயமா பார்த்தோம்னா இவர்கள் முறைகேடா பணம் சம்பாதிச்சிருக்காங்க. அக்கௌண்ட்ல இருக்கிறது மட்டுமே 1.75 லட்சம் கோடி. நீங்க 1000 கோடிக்கு மேல சொத்துகள் இருக்கு. ஆனா வெறும் 1 கோடியில ஒரு மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் பாக்குறோம். அதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் கூட மக்கள் பணத்தை அவர்கள் ஆதாரப்பூர்வமா கொள்ளையடிச்சுதான் நிச்சயமா தண்டனை கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். பல்வேறு முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றிங்க.